ஹாய் ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சைஃபை காரம் TN49 பெட் லவர். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட இருக்க எல்லா பிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். டியூ டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூஸஸ் இருக்குது. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை ஒழுங்காக போக முடியல, அதனால பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு கர்ண பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மள்ட்ட. அதுலாம் பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா சிக்ஸுமே இருக்குது. இந்த பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்லாம் கொடுக்குறேன். 1500 கொடுக்குறேன். 2 சிக்கோட ரிசல்டட் ப்ரீடிங் பேர் தான். 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா அடியும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேல் பண்ண பேர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் மனசு கேட்காம அமௌண்ட் கொடுத்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிக்கோட பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். சிக்கையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது. பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்லே பண்ணி சிக்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கு துரத்திட்டு இருக்கு. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அடுத்து முட்டையும் பார்த்தீங்கன்னா வச்சிரும். தட்டிலே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோமர் பேர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிங்குடு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிங்கு போட்டிருக்கோம். 100% பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்து பேர்டு. இதோட பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே அடிக்கிறதுக்கு நிறையா பிளட் லைனேஜில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஐசைன்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அதுவுமே 1500 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பேர் முஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா புக் ஆன மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரும். 2 சிக்கோடையே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவுமே ஒரு ரிசல்ட்டான ஒரு ப்ரீடிங் பேர். இதுவுமே பார்த்தீங்கன்னா சேலுக்கு தான் இருக்குது. தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நேரில் பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 கொடுத்துடலாம் கர்ண பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சிராஜ் பேர் வந்து 1500 வரும். ஒரு சிக்கோட இருக்குது. ஒரு சிக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வரும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். மிஸ்மார்க்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. தெளிவான ஒரு பேர். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்மார்க் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இறங்கியிருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்திரேலியனு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலான மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. இந்த பேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எப்படி சொல்கிறது, புக்கானவாசி இது வந்து சேல் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து புக்கானவாசி நம்ம வந்து வீடியோ எடுத்த வாசி அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. ஓகேவா, சேல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பேர் வந்து இருக்குது. ஆஸ்திரேலியன் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஃப்ரெண்டுகள்கிட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்குது. அதையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எடுத்து வந்து போட்டு விடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார் புறா வளர்க்குறாங்களோ எல்லாருக்குமே வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் போகும். நம்ம சேலுக்கு போகிற வீடியோ அவங்க நல்ல புறா வந்து சீக்கிரமாக எடுத்துருவாங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சிக்கியுமே வளர்க்குது. நம்ம முட்டையை தான் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த முட்டையுமே பார்த்திங்கன்னா வீட்டில் அடக்காத்து குஞ்சு பொரிச்சிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டெயில். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் இருக்குது. இப்போ முட்டை வந்து ஒரு முட்டை வச்சுருக்கு. இன்னும் ஒரு நாள் கழித்து இன்னொரு முட்டை வைக்கும். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 1500 கொடுக்கலாம். ஒரு ஹெவி பூட்டில் இருக்குது. புறாலாம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா பெரிய சைஸில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வச்சுருக்கு. இதுவுமே நாளைக்கு இன்னொரு முட்டை வச்சிரும். இந்த பேரை 1500 கொடுத்தலாம் கேஸ். ஒரு நல்ல பேர் தான், நல்லா ஹெவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அதோட குஞ்சு தான். இது வந்து ஒரு 300 கொடுக்கலாம். 300 ஒர்த்து தான். நல்லா பெரிய ஹெவி பூட்டோடு இருக்குது. நல்லாவே பறக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அம்மா வந்து லைட்டாக இருந்துச்சு. அதுக்கு இந்த இதெல்லாம் கொட்டிருச்சு. இப்போ நல்லா பறந்துக்கிட்டு இருக்குது. தீனியை லைட்டாக அப்பப்போ வாங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கர்ண மேலு. ஓகே, ஓவர் அடி மேலு. இது அடித்த வீடியோவுமே சைடில் காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் இருக்குல்ல, கூட ஒரு ஃபீமேல், அது 300 கொடுக்கலாம். இப்போ கூவிட்டு இருந்த ஃபீமேலு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோமர் பேர். இந்த ஹோமர் பேரும் பார்த்திங்கன்னா ஒரு 1500 வரும். இதுவுமே 500 கிலோமீட்டர் ரிட்டர்ன் பேர் தான். மேல் ஃபீமேல் நல்லா ஹெவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா 500 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து முஸ்கியில் வந்து இது 400 இந்த வந்து சேலுக்கு கிடையாது. அதை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 500 அந்த மாதிரி வரும். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா 1500 வரும். ஒரு சிக்கோடையே இருக்குது. ஓகேவா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கோட இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா டபுள் ரிங்குடு. ஓகேவா, ரெண்டுமே ரிங் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாதா புறா ஒரு பேர் கிடக்குது. அதுவுமே சிக்கில் இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, 350 400 கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது முஸ்கி தான். அது 500 வரும்.